திருப்பாவையில் 5ஆம் பாசுரமாய் இந்த நோன்பு யாருக்காக இருக்கா, அந்த கண்ணனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதனை 5வது பாசுரத்தில் தெரிவிப்பதை நாம் பிள்ளைகளோட பேசி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த மதுராங்கிற ஊர் 2 மதுரைகளா பிரிஞ்சிருக்கு. வடதேசத்தில் இருக்கக்கூடிய மதுரை, தென் தேசத்துல இருக்கக்கூடிய மதுரை. இவ கீழே தெற்குல இருக்கக்கூடிய மதுரை கிட்ட பாடுறா இல்லையா, அதனால அங்க இருக்கிறத வடமதுரைன்னு சொல்றான். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய தியாகதோ மதுராம் புரி. பெருமாள் வைகுண்டத்தை விடுத்து ரொம்ப சந்தோஷமா நல்ல ஹாப்பியா மதுரா நகரத்துக்கு வந்தாராம். இந்த மதுரா நகரத்துக்கும் துருவனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, தெரியாதா? துருவன் தவம் செய்த இடம் மதுரா, அதுக்கு மதுவனம்னு பேர். அதனால ரொம்ப சத்தியான க்ஷேத்திரம், பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் மதுரா. அந்த மதுராங்கிற மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈடே வசுதேவ வதூஹு ஸ்தனந்தயம் தது கிமபி பிரம்மகிஷோர பாவ திருஷ்யம் தேசிகன் எடுக்கிறார். அதனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த மாயனை கண்ணனை, மாயான்னு இந்த இடத்துல சொன்ன என்ன அர்த்தம்? மாயன்னா என்ன அர்த்தம்? கண்ணன். அதான் கண்ணன். மாயன்னா ஏன் கிருஷ்ணருக்கு மாயன்னு பேர்? மலையெல்லாம் தூக்கி இருக்காரு, அதனால என்ன தெரியுது? சாக்ஷாத் பகவான். கரெக்ட். அத்தியாச்சரியமா லீலா சேஷ்டிதங்கள் பண்ணுவார். வேற யாராலையும் மலை தூக்க முடியாதுன்னு நினைச்ச போது தூக்குவார். பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு இருக்கும்போது பாம்பு மேல டான்ஸ் பண்ணுவார். ரொம்ப தைரியசாலி, அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்கள் பண்ணுவார். அந்த லீலா சேஷ்டிதங்கள் செய்வதனால் அவனுக்கு மாயன் பேர். அதனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, நல்ல ஸ்திரமாக இருக்கக்கூடிய மண்ணு வடமதுரை, உயர்ந்து நல்ல செழித்து இருக்கக்கூடிய செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மண்ணு வடமதுரை. இந்த மண்ணு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப செழிப்பை காண்பிக்கும், நல்ல ஊர் அப்படிங்கிறத காமிக்கும். அதனால்தான் ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தை பாடும்போது மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே. மண்ணு, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இவர் எந்த ஊர்ல இருக்கார்? இப்ப ஆயர்பாடியில இருக்கார். ஆனா ஒரிஜினல் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மதுரால. கரெக்டா மதுரா தானே? மதுரா ஜெயில். ஜெயில பிறந்தார் கிருஷ்ணர். நம்ம யாராவது ஜெயில பிறந்திருக்கோமோ? இல்லையா? என்ன நம்ம ஜெயிலே பிறக்கலையாடா? இப்ப நம்ம இருக்கிறதே ஒரு ஜெயில் தான் இல்லையா? கரெக்டா குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிச்சு கொஞ்சம் வீட்டுல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து ஏதாவது கார்ட்டூன் பார்க்கலாமான்னு நினைக்கிறதுக்குள்ள ஹாஃப் இயர்லி வந்துடும். ஹாஃப் இயர்லியை முடிச்சுட்டு ஹப்பாடின்னு உட்காரத்துக்குள்ள ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். ஆனுவல் எக்ஸாம் முடியறதுக்குள்ள அடுத்த கிளாஸ். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல சர்வேஷ். அதனால இதுவும் ஒரு ஜெயில் தான். அதனால கிருஷ்ணர் ஜெயில பிறந்தார். ஆனா அவர் எதுக்கு ஜெயில பிறந்தார்? நம்மள ஜெயில இருந்து எடுக்கணுங்கிறதுக்காக பிறந்தார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அவர் பிறந்த பிறகு வசுதேவர் ஜாகிரதையா குழந்தை இருக்கணுங்கிறதுக்காக கோகுலத்துக்கு கூட்டுன்னு வரணும். அப்போ யமுனையை கடக்கணும். தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய வாட்டர்ஸ், ரொம்ப பியூரா இருக்கும் வாட்டர். யமுனை பியூரா இருந்திருக்கு. இப்பெல்லாம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப பியூரா இருந்திருக்கு. ஆனா ஏன் தூய பெருநீர்னு பேரு? ஈடுபடல். என்னன்னா இப்போ நம்ம ஆஸ்திகர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பா இல்லையா? அதனால கரெக்டா நம்ம சர்வேஷம் ரோஷம்னு சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டான்னா, கோதாவரிங்கிற நதி திரேதாயுகத்தில் ராமருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஆனா இழந்தாள். ராவணனுக்காக பயந்து எங்க இருக்காருன்னு சொல்லாம இருந்துட்டா. அதனால அந்த கோதாவரி கைங்கரியத்தை இழந்தது போல் நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்சனை பார்த்து பயப்படவே இல்லை. சொல்லிட்டா, நான் கிருஷ்ணருக்கு வழி கொடுக்கிறேன்னு கொடுத்தா. வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு. ஆனா கிருஷ்ணாவதாரத்து ஒரு மேஜிக் நடந்துருச்சு. என்னன்னா, அந்த யமுனா நதி மேலேந்து ஓடி வந்த யமுனா நதி கிருஷ்ணருக்கு வழி கொடுக்கணுங்கிறதுக்காக she went against physics ன்னு பல பேர் சொல்வா. she started flowing backwards. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. இங்க முத்து முத்தா எப்படி விளக்கு எரியறதோ அந்த மாதிரி ஒரு ஆயர் குலத்துக்கு விளக்காய்
வழிகாட்டியாய் பகவான் வந்தாராம். எப்படி தாயாரை உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்கஹர்ணதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகான்னு மகாலட்சுமியை விளக்கா சேவிக்கிறோமோ அதுபோலே பெருமாள் இந்த ஆயர்களுடைய குலத்துக்கு அணிவிளக்காய், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாய் இந்த இடத்துல பொதுவாக பெரியோர்கள் கொள்ளுவது யசோதையை தான். ஆனா நம்ம உடனே என்ன கேட்போம், நமக்கு தான் சீக்ரெட் தெரியுமே, இது யாரோட பிள்ளை? தேவகி பிள்ளை. அதனால தேவகின்னு அர்த்தம் வச்சிருந்தாலும் நல்லதுதான். அதனால ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை, தாயான யசோதையின் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, குடல் விளக்கம்னு சொன்னா அவள் மூலமாக பிறந்து சேதனோஜீவனத்துக்காக வந்த எம்பெருமான். நல்ல எல்லாரும் நல்ல குழந்தைகள்லாம் இங்க இருக்கக்கூடிய ரோஷன், சர்வேஷ், விஷ்ணு, அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீவர்தன் இருக்கான், அப்புறம் வந்து அவ்யுக்த் இருக்கான், ருத்ரன், எல்லாரும் நன்னா இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கவா எத்தனை குழந்தைகள் பார்ப்பா அவங்களெல்லாம், அவளாமும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பிறந்தார். பெருமாள் கொண்டு பிறக்கணுங்கிறது ஒரு கர்த்தவியமே இல்லை. ஏன்னா அவர் கர்மாதீனமாக பிறப்பதில்லை, இச்சாதீனமா பிறக்கிறார். இச்சாதீனமாக பிறக்கக்கூடிய எம்பெருமான் இங்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம், அப்பேற்பட்ட எம்பெருமானை உகந்து தூயோமாய் வந்து நாம், பெண்களை பார்த்து சொல்றா, ஏன்னா ஒரு குரூப்பா வந்திருக்காளே, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூமலர், தூமலர்னா என்னடா? வெரி குட், தூய்மையோடு இருக்கக்கூடிய ஃப்ளவர். தூமலர் தூவி தொழுது, பெருமாளுக்கு நல்லா இதை சமர்ப்பித்து தொழுது. தொழுதுன்னு சேவித்து. இப்ப என்ன தெரியுமா வார்த்தை? தொழுதுங்கிற ஆண்டாள். இந்த தொழுவதுங்கிறது இன்னைக்கு நம்ம தமிழர்கள் ரொம்ப யூஸே பண்றதுல. ஆண்டாள் யூஸ் பண்ணியிருக்கா, கேரளத்துல எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க தொழுதுட்டு வந்தாச்சான்னு கேட்பா. தொழுவது என்பது பகவானை சேவிப்பது. தூமலர் தூவி தொழுது. இது ஆண்டாளுக்கு எப்படி பழக்கம்? மலரால தூவி தொழணும்னு எப்படி? பெரியாழ்வார் அவ்யுக்த் தொழுதான் பாருங்க. அதனால அப்பாவான பெரியாழ்வார பார்த்திருக்கா, மலரால வரலன்னா மாலையெல்லாம் தொடுத்ததை பார்த்திருக்கா. தூமலர் தூவி தொழுது. வாயினால் பாடி, அது ஓகே. வாயினால் பாடினா என்ன? வாய் திறந்து பாட வேண்டும். இது நவவித பக்தியில என்னது? கீர்த்தனம். மனதி ஆர்ச்சிப்பது. அப்புறம் வந்து மனதினால் சிந்திக்க மரணம். வெரி குட். அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. அப்புறம் வேற என்ன? மனதினால் சிந்திக்க போய பிழையும். என்ன அழகா சொல்றா பாருங்க, போய பிழையும். நம்ம முன்னாடி பண்ண பாவங்கள் என்னெல்லாம், நிறைய பாவம் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் ரோஷன் நீ? சார் நான் உபன்யாசம் கேட்டிருக்கேன் சார். என்னெல்லாம் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் தெரியாது. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்? போன ஜென்மமே இதுதான் தெரியல சார், இல்லையா? அதனால போன ஜென்மத்துல எவ்வளவோ ஜென்மாந்தரமா பாவம் பண்ணியிருப்போம். எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்திருப்போம் ருத்ரன்? தெரியாது சார், பெருமாளை தான் கேட்கணும். நீ என்ன நினைக்கிற ஸ்ரீவர்தன்? எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்துட்டோம் தெரியாது. நீ என்ன நினைக்கிற சர்வேஷ்? இருந்துட்டு போட்டோம். எவ்வளவு ஜென்மம் எடுத்துப்போம் கணக்கு சொல்லு. நம்பர், ஐ வாண்ட் த நம்பர். அபராத சஹஸ்ரபாஜனம். பாவங்களும் ஆயிரக்கணக்கா பண்ணிருப்போம், ஜென்மாவும் ஆயிரக்கணக்கா எடுத்திருப்போம். ஆனா ஒரு ஜென்மாவும் நமக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அந்த தண்டனை அனுபவிக்காம இருக்க மாட்டோம். கரெக்டா? நீ ட்ரெயின்ல ஏறுற, மறந்து போய் டிக்கெட் ஆத்துலயே வச்சுட்ட. ஏறினோன்னு டிக்கெட் கேட்கிறார், ஐயோ நான் மறந்துட்டேன்னா அவர் ஃபைன் கலெக்ட் பண்ணாம இருக்கிறோம், ஃபைன் கலெக்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி போய பிழையும் ஜென்மாந்தரமா பண்ண பாவங்களும் புகுதருவா நின்னவும் ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய பாவங்கள். எவ்வளவு கான்பிடென்டா ஆண்டாள் சொல்றா பாருங்க. முன்னாடி பண்ண பாவம் ஃபியூச்சர்லயே நம்ம பாவம் பண்ணுவோம்னுட்டா, அது அத்தனையும் ஒழியணும். எப்படி? அப்பதான் சொல்றா, தீனில் தூஷாகும் செப்பு. செப்பு நீ சொல்லிவிடு, வாயை திறந்து சொல்லு. எதை சொல்ல வேண்டும்? பெருமாள் நாமாவை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டால் நீ செய்த பாவம், செய்யக்கூடிய பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். எப்படி தொலையும்? அந்த ஃபயர்ல என்னத்தை போடணும்? எதை? இப்ப இது ஆண்டாள் என்ன சொல்றான்? பாவத்தை என்ன ஒரு குடத்துல வச்சிருக்கல பாவத்தை. தீயினில் தூசாகும் செப்பு. ஒரு பஞ்சை நெருப்பில் இட்டால் அந்த பஞ்சு உடனே எப்படி பஸ்மமாறுதோ
அந்த மாதிரி நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிற பாவமும் இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களும் பெருமாளுடைய நாமாவை செப்பிவிட்டால், சொல்லிவிட்டால் எப்படி அந்த நெருப்பில் போட்ட அந்த பஞ்சு பஸ்மமாகும் அந்த மாதிரி பஸ்மமாயிடும். அப்படின்னா நம்ம பெருமாள் நாமா சொல்லிட்டு உடனே அடுத்தது பாவம் பண்ணலாம். கரெக்டா? பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அப்படி பண்ணிவிட்டா பயப்பட வேண்டாம், பெருமாளுடைய நாமா நம்மளை காப்பாற்றும். அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டாள் 5ஆம் பாசுரத்தில், முதல் பாசுரம் தொடங்கி 5ஆம் பாசுரம் வரை ஆண்டாள் இந்த பாவை நோன்பு இருப்பதற்கான முன்னுரையை ஆங்கிலத்தில் நாம் இன்ட்ரோடக்ஷன் என்று கூறுவோம். அந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லியிருக்கா. மேலே தன் தோழிகளை அழைத்து செல்ல வேண்டும் நீராடுவதற்காக. அடுத்த பாசுரத்திலிருந்து அதை பார்ப்போம், கவனிப்போம், புரிந்து கொள்வோம், ரசிப்போம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.